நிறமாறலாம் குணம் ஒன்றுதான், இடமாறலாம் நிலம் ஒன்றுதான், மொழி மாறலாம் பொருள் ஒன்றுதான், களி மாறலாம் கொடி ஒன்றுதான், திசை மாறலாம் நிலம் ஒன்றுதான், இசை மாறலாம் மொழி ஒன்றுதான், நம் இந்தியா அது ஒன்றுதானே வா. வெல்கம் டு ஜேபிஸ் தாட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைவி3க்கான ஒரு புது அப்டேட். அதாவது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இன்றைக்கி 12/7/2024 கண்டிப்பாக எம்டி சாருக்கு பெயில் கிடச்சிருமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எல்லாரோட கொஸ்டின்ஸும் இருக்குது. அப்படி தானே? அது எல்லாரோட எதிர்பார்ப்பு. பட் இதுக்கு இடையில என்ன இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா, நம்மளோட எம்டி சார் வந்து போலீஸ் அண்டரில் அதாவது போலீஸ் கஸ்டடியில் ஒரு 5 days இருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி பெயில் கிடைக்கிறது அப்படின்றது கஷ்டமான சூழ்நிலை தான். ஒரு ஆடியோ வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் ராங்கான இன்ஃபர்மேஷன். எல்லாருக்குமே மைவி3 ஆட்ஸில் உள்ள டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே பெயில் கிடச்சிருச்சு அப்படின்றது ராங்கான இன்ஃபர்மேஷன் தான். அது நல்லாவே தெரியும். சரியாக விசாரிக்காமல் டேரக்டர்ஸை அப்படியே பெயில் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதான். ஸோ நம்ம என்ன செய்யணுன்னா, நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது இந்த நாளைக்கு அப்படின்றது தான் என்னோடய இன்ஃபர்மேஷன். அதனால் எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டேவும் ஐயோ இந்த இது பெயில் கிடச்சிரும், அடுத்து பணம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் யாரும் எதிர்பார்க்காதீங்க. நமக்கான இன்ஃபர்மேஷன் வந்து 17ஆம் தேதி தான் அடுத்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுவரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கஷ்டப்படாதீங்க, நல்லதே நடக்கும். ஆனால் சந்தோஷமாக திரும்பி சொல்கிறேன், நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். அதனால் நம்ம சந்தோஷமாக கேப்சா போடுவோம். கண்டிப்பாக மைவி3க்கான விடியல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இன்றைக்கி பெயில் கிடச்சிருமா நாளைக்கு கிடச்சிருமா அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு கண்டினியூஸாக கேப்சா போடுவோம். மைவி3 ஆட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம உறுப்பினர்களாகிய நம்ம எந்த ஒரு நெகட்டிவ் வியூஸும் வைக்க வேண்டாம். அதே நேரத்தில் நெகட்டிவாக சொல்கிறவங்கள யாரையும் நம்பவும் வேண்டாம். நம்ம வந்து நம்மளோட எம்டி சார் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரோ அது மட்டும்தான் கரெக்டான இன்ஃபர்மேஷன். அதை மட்டும் ஞாபகம் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான் இப்போ ஒரு யூடியூப் வீடியோ போடுறேன். அதனால் கவனித்து வச்சுக்கிறது. நம்ம அடுத்து 17ஆம் தேதியை எதிர்பார்ப்போம். இல்லைனா இன்பிட்வீனில் எம்டி சார் ஏதாவது மெசேஜ் கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.